என்னையா மேட்ச் இது? டெஸ்ட் மேட்சா இது? ஒரு ஃபேன்ஸு பட்டாளமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படி நடந்தது தான் நம்ம இந்தியா vs ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு. அதில் டே 1 முடிஞ்சது. இன்றைக்கி டே 2ல் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே 2 பொறுத்த மட்டும் சுப்மன் கில் அருமையாக ஆடிட்டு இருந்த சுப்மன் கில் 126 ரன்களுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ இன்றைக்கி டேவை பொறுத்த மட்டும் அவர்னால வெறும் 23 ரன்லாம் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. ஒரு கேப்டனாக ஒரு 200+ அடிக்கலான்னு எதிர்பார்த்தோன்னா டக்குன்னு அவுட் ஆகி போயிருந்தேன். பட் ரிஷப் பண்ட் அவர் போன தருணத்திலேயே பின்னாடியே கொஞ்சம் கூட அந்த செஞ்சுரி அடிக்கலான்னு ஒரு முனைப்பே இல்லாத மாதிரி அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பினார். அதுக்கு அசமுத்துல்லா சைடி அவர் வீசினா ஒரு பார்ட் டைம் பவுலருக்கு கேட்சை கொடுத்து லாங் ஆஃபில் அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பும்போது அவர் மனசில் ஐயோ செஞ்சுரி மிஸ்ஸே அப்படின்னு சொல்லி 80 ரனில் அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார். ஸோ டே 2 லஞ்ச் பிரேக் முடியும் போது 110 ஓவருக்கு 475 ரன்னு 6 விக்கெட் இழப்புக்கு. அதில் சுப்மன் கில் 126 ரன்னும், கேஎல் ராகுல் 100 ரன்னு, எம் சலீம் 4 விக்கெட். அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல ஒரு ரைட் ஆர்ம் பாஸ்ட் பவுலராக எம் சலீம்ங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்டை எடுத்து தரமான சம்பவங்களை பண்ணிட்டுதார். பட் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணாலும் உள்ள லைனப்பில் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா மானவ் சுதர் அண்டு வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரும் செமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி த்ருவ் ஜுரல் என்னையா பண்ணாருன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் த்ருவ் ஜுரல் பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கவே இல்லை. ஒரு 19 அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார். பட் வாஷிங்டன் சுந்தரும் மானவ் சுதர், அதாவது மானவ் சுதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சு அதுலேயே செம்மையாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணார். பட் இன்னிங்ஸ் பிரேக்கில் 127 ரன் 127 ஓவர்ஸுக்கு 564 ரன் 8 விக்கெட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சுப்மன் கில் கேஎல் ஆல்சோ செஞ்சுரி. பட் எம் சலீம்ங்கிறவர் 140 ரன்னை கொடுத்து 6 விக்கெட்டை போட்டார். தனது டெஸ்ட் கெரியர்லேயே 5 விக்கெட், அது இந்திய மண்ணில் பிளாக் சைல் விக்கெட் எடுத்தது மூலயமா சரியான சம்பவம் பண்ணிட்டார். சரியான இன்னிங்ஸும் கூட ஆப்கானிஸ்தானுக்காக. ஸோ அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தரா நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரோட தனது 50யை பதிவு பண்ணிட்டாப்புல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தரோட சைன் நல்லாவே இருக்குது. பேக் டு தி ஃபார்ம். டெஸ்ட் விக்கெட்டில் செம பேட்டிங். பட்டு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் பேட்டிங்கை நல்லா கண்டினியூ பண்ணிட்டுருந்தாங்க. பட்டு மானவ் சுதர் வந்த ஒரு அதாவது டெஸ்ட்டு டெபியூட்லேயே ஃபஸ்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட் விக்கெட்டை எடுத்து செம இம்பேக்டை கொடுத்துட்டாப்புல மானவ் சுதர். என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியாகணும். சரியான பவுலிங் ஸ்டைலு. ஸோ இவர் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் அவர் பண்ணி காமிச்சாப்புல. பட் அந்த ஒரு விக்கெட்டுனால ஆப்கானிஸ்தான் அப்படியே விக்கெட்டை சரியாக ஆரம்பிச்சிருவாங்க நல்லா எதிர்பார்த்த நிலையில். பட்டு டே 2 டீ பிரேக் அப்படிங்கிற பட்சத்தில் 5.4 ஓவர்ஸ்க்கு 28 ரன் ஒரு விக்கெட்டு. ஏம் மாலிக் 16 ரன்னில் இருந்தார். ஆப்கானிஸ்தான் ட்ரையல் பை 536 ரன்ஸு. அதாவது ஒரு இமாலயா ஸ்கோரிங் ஓவர் போர்டு அந்த இடத்துல எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன்னா. பட் மானவ் சுதர் வந்து பார்த்திங்கன்னா வீசின ஓவரில் வெறும் 1 விக்கெட்டு 1 ரன்னு கொடுத்து. பட் அதுக்கப்புறமா பிரசித் கான் செதிக்குள் ஆட்டல், அதாவது பிரசித் கான் இந்த மாதிரி போல்டு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது இந்தியன் கிரவுண்டில் பிரசித் கிருஷ்ணா இன்னும் பிளாக் சாயிலில் விக்கெட் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. பட் அதை இன்றைக்கி தெளிவாக அப்புறப்படுத்தி ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாப்புல. அந்த ஒரு ஸ்மைல் அகைன். ஸோ ரிஷப் பண்ட் அண்டு பிரசித் கிருஷ்ணா 2 பேர் ஸ்மைலாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா அந்த காலத்து முகமது ஷமி, உமேஷ் யாதவ் லைனப்பில் நம்ம பிரசித் கிருஷ்ணாவும் வளம் வந்துட்டுருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறமா மானவ் சுதர் மீண்டும் ஒரு விக்கெட்டை, அனதர்ஸ் கான் அனதர்ஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி மானவ் சுதர் மீண்டும் ஒரு விக்கெட். யாருன்னா நம்ம ரமனுல்லா குருபாஸ் அவரோட விக்கெட்டை எடுத்து சம்பவம் பண்ணிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரியான டிபிட் விக்கெட்னா அது மானவ் சுதர் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பிரதீஷ் கிருஷ்ணா அவர் வந்து
தனது 2வது விக்கெட்டை பதிவு செய்கிறாப்புல. அசமத்துல்லா சயடி அவரோட விக்கெட்டை பதிவு செய்கிறாரு. ஸோ இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரசித் கிருஷ்ணா சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினிக்கு ரீப்ளேஸ்மெண்ட், இப்போ சடேஜாக்கு மானவசுந்தர் உருவாக்குறாங்க. ஸோ ஃபைனலி டே 2 ஸ்டெம்ஸை பொறுத்த மட்டும் ரமட்ஸா 43 ரன்லாம் ஆட்டம் இழுக்காமல் அப்படியே இருக்கிறார். 81 பாலில் 40 ஓவர் முடிஞ்சு 113க்கு 5 விக்கெட்டை இழந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் இன்னும் ட்ரையல் போய் 451 ரன்ஸை எடுக்கணும், அதுக்கப்புறமா லீடு கொடுக்கணும். இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு அது முடியாது. இன்னும் நாளைக்கு டே 3ல் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 விக்கெட் போயிடும். பட் இன்றைக்கி டே 2லேயே 5 விக்கெட் இழந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். எனக்கு தெரிஞ்சு இன்னிங்ஸ் தோல்வி போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா இந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.